அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருந்தால், கொஞ்சம் படிப்பறிவு கம்மியான, வேலை பொருளாதாரம் கம்மியான ஏதாவது ஒரு மகனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அந்த அப்பா அம்மாவை தள்ளி விட்டுட்டு பெரிய பெரிய படிப்பாளிகள், அறிவாளிகள், பணக்காரங்கள் எல்லாம் பல இடங்களில் வேலையில் இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை போன் பண்ண கூட நேரம் இருக்காது. இந்த கவனிக்கிற அப்பா அம்மாவுக்காக ஒரு 1000 ரூபாய் மருந்து மாதத்துக்கு அனுப்பி கொடுக்க நேரம் இருக்காது. 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அந்த சகோதரன் அந்த சகோதரி விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. 1க்கு 2க்கு மள்ளி நோய்வாய்ப்பட்ட தாத்தா பாட்டி கவனிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு இறந்து போய்விட்டால் அன்னைக்கு அடக்கத்துக்கு வருவாங்க பாருங்க. எல்லா சொந்த பந்தங்களும் வந்து காட்டுற அலப்பறை இருக்கு. தெய்வமே, பூ வாங்கி வைக்கிறது, பட்டாசு வாங்கி வெடிக்கிறது, வீடியோ கேமரா. உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கஞ்சி கொடுக்காதவன் வீடியோ கேமரா, பூவு, கோட்டு, பயங்கர ஷோ, பயங்கர அலப்பறை. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இவங்க அப்பா அம்மா பார்த்தது சரியா பார்க்கல, ஒழுங்கா மருந்து மாத்திரம் கொடுக்கல, சாகடிச்சாங்க அப்பா அம்மாவை. எங்கிட்ட சொல்லிதாக்க நான் நல்லா பார்த்திருப்பேன். 6 வருஷத்துல 6 தடவை வந்து பார்க்காதவன் இது சொல்லலாமா? இனி சொத்து பிரிக்கிற நேரம் வரட்டும், அப்ப மட்டும் கரெக்டா லீவு கிடைக்கும். அப்ப மட்டும் 1 வாரம் தங்கறதுக்கு நேரம் கிடைக்கும். 1 இன்ச்சு நிலம் இந்த 6 வருஷம் பார்த்தவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா அவனுக்கு இருக்கட்டும். பெருந்தன்மை காட்டுவாங்களா? அது மட்டும் காட்டவே மாட்டாங்க.